எனக்கு டெம்பிள் வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டச்சப் பண்ண நீங்கள் இருப்பீங்களா? மேக்கப் எப்படி இருக்கும்? டெம்பிள் வெட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற வரை, ஸ்டேஜில் ஏறுற வரை மேக்கப் இருக்குமா? என்கிட்ட மேக்கப் புக் பண்ணுற கிளைண்ட்ஸோட டவுட்டே இதுதான். இவங்க தான் நம்ம பிரைட் பாலஜோதி. இவங்களுக்கு குரும்பூர்லேருந்து திருச்செந்தூர் வரையும் ட்ராவல் பண்ணி போய் திருச்செந்தூர் கோயிலில் டெம்பிள் வெட்டிங். காலையில் 6:00 மேக்கப்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அவங்க ட்ராவல் பண்ணிவிட்டு டெம்பிள் வெட்டிங் முடித்து 1:00 வந்தாங்க. நம்மக்கிட்ட டெம்பிள் வெட்டிங் பேக்கேஜ் புக் பண்ணுற பிரைட்ஸுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம டச்சப் பண்ணுறதுக்கு நம்ம டீம்லேருந்து இருப்பாங்க. அப்போனா உங்கள் மேக்கப் லாங் ஸ்டே இருக்காதா அப்படின்னு நீங்கள் இது நினைக்கலாம். கண்டிப்பாக லாங் ஸ்டே இருக்கும். மேக்கப் எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா ரிச்சுவல்ஸ் நடக்கும்போது நிறைய சந்தனம், குங்குமம், பூ எல்லாமே வச்சு விட்டுருப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் ஸ்டேஜில் நிற்கும் போது அது கொஞ்சம் ஃபினிஷ் கரெக்டாக இருக்காது. ஸோ அதை கிளியர் பண்ணி நீட் ஃபினிஷாக ஸ்டேஜில் நிற்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம டீம்லேருந்து இருப்பாங்க. என்னதான் பிரைட்ஸுக்கு நம்ம மேக்கப் எப்படி கேரி பண்ணணும் ஸ்வெட் ஆகும்போது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாலும் சுற்றி உள்ள ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப ஸ்வெட் ஆகும்போது சம்டைம்ஸ் வைப் பண்ணி விடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி வைப் பண்ணி விட்டுருந்தா அந்த இடத்துல மறுபடியும் டச்சப் பண்ணி நீட்டாக ஸ்டேஜில் நிற்க வச்சு அவங்க டேவை சூப்பர் ஃபினிஷாக கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட எய்மு. நம்ம பிரைட் பாலஜோதிக்கு 6:00 பண்ண மேக்கப் 1:00 வரையும் மேக்கப் ஸ்டே அப்படியே இருந்துச்சு. சந்தன குங்குமம் மட்டும்தான் நான் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு வந்தேன். நம்ம டீம்லேருந்து நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு டெம்பிள் வெட்டிங் இருந்தால் எங்களோட டெம்பிள் வெட்டிங் பேக்கேஜை புக் பண்ணிக்கோங்க. இவங்கள மாதிரி நீங்களும் ஒரு அழகான மேக்கப் போட்டு அவங்களோட பிக் டேவை செமையாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் பிரியா ஃப்ரம் பர்பிள் ப்ளஸ். தேங்க்யூ அகெயின்.